ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே எப்படி பண்ணி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காய்கறி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தா 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். நான் 1/4 கிலோ பீட்ரூட்டை நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளவாட்டில் கட் பண்ணினது, 2 பச்சை மிளகாய் நீளவாட்டில் கட் பண்ணினது, ஒரு 3 பல் பூண்டு அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருது. தேவையான தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா தேவையான கறிவேப்பிலையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும், பூண்டையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து பீட்ரூட்டு கூட சேர்ந்து நல்லா வதக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டு வேக விட்டுடலாம். அந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணியிலே கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணியை சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ லைட்டாக வெந்தாச்சு. இனி அதுக்கு தேவையான மசாலாயை போட்டுடலாம். இதுக்கு காரம் அதிகமாக போடண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்ரூட் வேக தேவையான தண்ணியை விட்டு திரும்ப ஒரு தடவை கூட வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பீட்ரூட் சூப்பராக வெந்தாச்சு. தேவையான மல்லி இலையும் போட்டு இறக்குனா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குமரி ஹோம்லி குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.